அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்ட ஒரு துஆவை சொல்லி தருகிறார்கள். சுனன் நசாயி 1306வது இலக்கம். என்ன துஆ தெரியும்? ஒரு அழகான துஆ. இப்போ இவ்வளோ நேரம் கேட்ட துஆ எல்லாம் பொதுவான துஆக்கள், அதாவது பாவ மன்னிப்பு, நரகம், சொர்க்கம், வாழ்க்கை, இது மாதிரி கேட்டு இந்த துஆ ஒரு விரிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆன்னு அதாவது அம்மார் பின் யாசிர் எல்லாம் சொல்றாங்க. எப்படி கேட்குறாங்கடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப், அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப் வ குத்ரத்திக அலல் ஹல்க். யா அல்லாஹ், உனது மறைவான அறிவை கொண்டு நான் கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம துஆ கேட்டுருவோம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்ட துஆக்கு ஏன் முக்கியம் தெரியுமா? அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் எங்க பார்க்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைலாம் பார்க்கலாம். அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப் வ குத்ரத்திக அலல் ஹல்க். யா அல்லாஹ், உனது மறைவான அறிவை கொண்டு நான் கேட்கிறேன். நீ படைப்புக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு நான் கேட்கிறேன். உனக்குள்ள ஆற்றல் இருக்கிறதே, இந்த ஆற்றலை கொண்டு நான் கேட்கிறேன். அஹீனி மா அலிம்தல் ஹயாத் கைரன் லி. எனக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழுதல் எனக்கு நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதுவரைக்கும் என்னை வாழச்சு. நான் இந்த உலகத்தில் வாழுதல் எவ்வளவு காலம் வரைக்கும் வாழ்றது எனக்கு நல்லது என்று நீ நினைக்கிறாயோ, அப்படின்னு என்ன? உலக வாழ்க்கைக்கும் தான், மறுமை வாழ்க்கைக்கும் தான். இதற்கு பின்னால் இவரது வாழ்க்கை இவருக்கு ஹைர் அல்ல என்று நீ நினைக்கிற காலம் வரும் வரைக்கும் என்ன செய்? என்னை வாழச்சே. அஹீனி மா அலிம்தல் ஹயாத் கைரன் லி வதவஃபனி இதா அலிம்தல் வஃபாத் கைரன் லி. எனக்கு மரணம் தான் சிறந்தது என்று நீ எப்ப முடிவெடுக்கிறாயோ அந்த நிமிடம் என்னை மரணிக்க செய்துவிடு, அந்த நிமிடம் என்னை மரணிக்க செய்துவிடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு ஆசை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படித்தானே? நான் மரணிக்கணும், எனக்கு கூடாது அப்படின்னு ஆசை வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்தை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? மரணத்துக்கு ஆசை வைக்கக்கூடிய மக்கள் உருவாகுவார்கள் அப்படின்னு எவ்வளவு மார்க்கப்பட்டு. அதெல்லாம் காரணம் ரசூலுல்லாஹ் சொல்ற யமர்ரு ரஜுலு பிகப்ரி அஹீஹி ஃபயகூலு யா லைதனி மகானா வமா பிஹி ஹுப்புல் ஆখিরা. ஒரு காலம் வரும், கபரை தாண்டி, தன் சகோதரனுடைய கபரை தாண்டி சிலர் போவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கபரை பார்த்துட்டு, யா அல்லாஹ், நான் இந்த இடத்தில் இருந்திருக்க கூடாதா, அந்த இடத்துல நான் இருந்திருக்க கூடாதான்னு சொல்லுவார்கள். ஆனால் அவருக்கு மறுமை பற்றிய எந்த விருப்பமும் இருக்காது. அப்படி சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கடன் கூட வாழ்க்கையில விரக்தி. அதனால செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குமே தான் சொல்லுவான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா பிஹி ஹுப்புல் ஆখিরা, மறுமை பாசத்தால எல்லாம் அவர் சொல்லல, விரக்தி இன்றைக்கு சொல்றது தானே சாகிறது நல்லம்னு சொல்லி. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? இறைவனை சந்திக்கிற ஆசையிலே சொல்றோம்? அதெல்லாம் இல்லை. எதுக்காக சொல்றோம்? விரக்தி. ஆனா ஒரு முஸ்லிம் எப்படி துஆ கேட்கணும்? அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வதவஃபனி இதா அலிம்தல் வஃபாத் கைரன் லி. யா அல்லாஹ், எனக்கு வாழ்க்கை நல்லது என்று நீ நினைக்கும் வரைக்கும் என்னை வாழச்சை. இதற்கு பின்னால எனக்கு அது ஹைர் இல்லை என்று நினைச்சா அதை முடிவெடுத்து விட்டால் என்ன செய்து விடு? நினைத்தல் என்று சொல்லக்கூடாது, முடிவெடுத்துட்டேன் என்ன செய்? என்னை மரணிக்க செய்து விடு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆ ஒரு ஆள் வளமையாகவே தன் வாழ்க்கையில கேட்டு வரான்னு வைங்களேன், என்றோ ஒரு நாள் அதை இறைவன் கபூல் செஞ்சுட்டான்னு வைங்க, அதை மாதிரி ஒரு பிரார்த்தனை இருக்குமா? நினைச்சு பாருங்க. நீங்க இதை இறைவன் கபூல் செய்து விட்டால் நீங்க உங்களோட வாழ்க்கையோட எல்லா ஹைரையும் கேட்ட மாதிரி, அது உங்கள் வாழ்க்கையோட எல்லா ஹைரையும் கேட்ட மாதிரி. உங்களுக்கு மரணம் வருகின்ற அந்த நேரம் நீங்க நிச்சயமா ஹைரான ஒரு மரணத்துல தான் என்ன செய்றீங்க? மரணிக்கிறீங்க. காரணம், உங்களுக்கு இறைவன் ஹைரன்னு முடிவெடுத்துக்கு நீங்க பிரார்த்திக்கிறீங்க, இறைவன்கிட்ட துஆ செய்திருக்கிறீர்கள். அப்ப அந்த இடத்துல நீங்க அப்படி முடிவெடுத்த அர்த்தம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஹைரை தேர்வு செய்யறான்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப் வ குத்ரத்திக அலல் ஹல்க், உனது மறைவான அறிவை கொண்டு கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிற முறைகள்ல உண்டு. நாங்க துஆ கேட்போம், ஆனா இறைவனது புகழ் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆடா அதுக்கு ஒரு வித்தியாசமான முறை இருக்கும். உதாரணமாக, பாவங்களை மன்னி என்று சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? பாவங்களை மன்னிப்பவனே பாவங்களை மன்னி, இரக்கம் உள்ளவனே இரக்கம் காட்டு. அதே போல நம்ம ஒரு ஆளை மிகச்சிகள் எல்லாம் மிகிறோம், அவன் என்னைய மிகைக்கிறான், என்னால் அவனால கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்னா என்ன கேட்கணும்? யா ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவனே, என்னை அவனை விட்டு என்ன செய்? காப்பாட்டு. யார் அடக்கி ஆளக்கூடியவன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த மாதிரி தான் என்ன செய்யணும்? பிரார்த்தனை இருக்க வேண்டும். நீங்க என்னது, அதாவது சரண்டர் ஆகிற நிலைமையில இருக்கிறீங்களா? அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கணும்? யா மலிக், ஆட்சிக்குரியவனே, என்னை என்ன செய்? இதிலிருந்து காப்பாற்ற. பிரார்த்தனைக்கு அழகான ஒரு முன்னுரை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அடுத்தது பாருங்க, வ அஸ்அலுக ஹஷ்யதக ஃபில் கைபி வ ஷஹாதா. இது ஒரு அழகான வார்த்தை. யா அல்லாஹ், உன்னிடத்தில் உனது அச்சத்தை கேட்கிறேன், நான் மறைவான தனிமையில் இருக்கின்ற பொழுதும் பகிரங்க வாழ்வில் இருக்கின்ற பொழுதும். நான் தனிமையில் இருந்தாலும் உன்னை பயப்பட வேண்டும், பகிரங்க வாழ்வில் இருந்தாலும் உன்னை பயப்பட வேண்டும், அதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அஸ்அலுக ஹஷ்யதக ஃபில் கைபி வ ஷஹாதா. நான் தனிமையில் இருந்தாலும் உன்னை பயப்பட வேண்டும்,
பகிரங்க வாழ்வில் இருந்தாலும் உன்னை பயப்பட வேண்டும், அதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அத்தஹியாத்துல அந்த துஆவுடைய தொடர்ச்சி. வ கலிமத்துல் இக்லாஸ் ஃபிர் ரிதா வல் கதப், நான் கோபப்பட்டாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி தூய வார்த்தை பேசுகின்ற உணர்வு எனக்கு தான், இஹ்லாஸான வார்த்தை எனக்கு தான். நான் கோபத்திலே சரி நல்ல திருப்தியான நிலையிலும் சரி என்ன பேசணும், இஹ்லாஸுடைய வார்த்தையை பேசுவதற்கு தான். ஏனென்றால் நிறைய பேர் சந்தோஷமான நிலையில சூழலெல்லாம் மறந்து பேசிக்கின்றிருப்பாங்க, சூழலெல்லாம் மறந்து தரந்து பேசிக்கின்றிருப்பாங்க. அதையே அவர் தனிமையில வச்சு வச்சார்டா நம்ம கூட ஆர்வத்தில் என்ன செஞ்சுட்டோம் பேசிட்டோன்னு அவர் நினைப்பாரு. அதே மாதிரி என்ன செய்வார், கோப நேரத்தில் என்ன செய்வார், குடும்பம் ஒன்றும் பார்க்க மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பின்னால தனிமையில் நினைச்சாரு வைங்களே இந்த மாதிரி நினைப்பார். ரெண்டுல இல்லாம என்ன, அதாவது கலிமத்துல் இக்லாஸி ஃபிர் ரிதா வல் கதப். அடுத்ததாக வஸ்அலுக நஈமன் லா யன்ஃபத், தீராத நிஅமத்தை எனக்கு தா, அழியாத நிஅமத்தை எனக்கு தா. வஸ்அலுக ரிதா வ குர்ரத ஐனின் லா தன்கதி, அதே போன்று முடிவுறாத கண் குளிர்ச்சியை எனக்கு தா. வஸ்அலுக ரிதா பில் கதா, நீ தீர்ப்பளிக்கின்ற ஒவ்வொரு தீர்ப்பிலும் எனக்கு திருப்தியை தா. வ பர்தல் ஐஷி பஅதல் மௌத், மரணத்துக்கு பின்னால் நல்ல இன்பமான வாழ்வை எனக்கு தா. வலத்தன் நதர் இலா வஜ்ஹிக், உனது முகத்தை பார்க்கின்ற இன்பத்தை எனக்கு தா. வஷௌக இலா லிகாயிக், உன்னை சந்திக்கின்ற ஆசையை எனக்கு தா. வஅஊது பிக மின் தர்ரா முதர்ரா, வஅஊது பிக மின் தர்ரா முதிர்ரா, எனக்கு வரக்கூடிய தீங்குகளை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஃபித்னத்தின் முதில்லா, என்னை வழிதவர செய்யக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம ஸய்யின்னா பிஸீனத்தில் ஈமான் வஜஅல்னா ஹுதாத்தம் முஹ்ததீன், யா அல்லாஹ் எம்மை ஈமானிய அழகை கொண்டு அழகுபடுத்து, நேர்வழி பெற்றவர்களாக எம்மை ஆக்கு, நேர்வழி காட்டக்கூடியவர்களாக எம்மை ஆக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்தில் கேட்டாங்க, எவ்வளோ நீண்ட ஒரு துவா, ஆனால் இந்த துவாவை உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், பாடமாக்கலாம். எப்போ பாடமாக்கலாம் சொல்லுங்க பாப்போம். நாம் வளமையாக ஒரு தொழுகையில் நம்ம ஓதுறேன்டா பார்த்து ஓதையலை. அப்போ தொழுகையில் ஓதுவதற்கு முன்னால் நம்ம ஒரு முறை பார்த்து, ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு துவா ஒரு முறை பார்த்துக்கிறது, முடிந்த அளவுக்கு அவனுடைய ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ என்ன செய்யறது அத்தகையத்தில் ஞாபகப்படுத்துறது, அடுத்த நாள் அதே துவாவை பார்க்கறது, முடிந்த அளவுக்கு என்ன செய்யறது ஞாபகப்படுத்துறது. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-12 நாள் என்ன செஞ்சிடும், இந்த துவா அழகாக பாடமாகிடும். அழகான ஒரு துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை எங்கே கேட்பாங்க, அத்தஹியாத்திலே கேட்பார்கள் என்று, அதாவது சுனன் நசாயில் 1306 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, சுனன் இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு செய்தி 3846 இலக்கம். இந்த அதாவது இது பதிவு செய்யப்படுறதுனால உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த துவாக்களை நான் உச்சரிப்போடு உங்களுக்கு சொல்றேன், உங்களால் அதை கேட்டாவது என்ன செய்யலாம், பாடமாக்கிக் கொள்ளலாம். அடுத்த செய்தியை பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துவா கற்று தந்தார்கள். ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அம்மார் பின் யாசிர் ஆயிஷா என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு துவா காட்டு தந்தார்கள். என்ன துவா தெரியுமா, இது ஹைர ரசூலுல்லாஹ் கேட்கிற மாதிரி பாருங்க. அல்லாஹும்ம யஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் எல்லா நலவுகளையும் கேட்கிறேன், அதில் அவசரமாக வரக்கூடியதையும் தான் கால தாமதமாக வரக்கூடியதையும் தான், எல்லா நலவையும் கேட்கிறேன். அவசரமாக வரக்கூடிய நலவையும் கேட்கிறேன், கால தாமதமாகி வைத்திருக்கக்கூடிய நலவையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அல்லாஹும்ம யஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம், அந்த கைர் நான் அறிஞ்சிருந்தாலும் சரி, எனக்கு அந்த கைர் தெரியாமல் இருந்தாலும் சரி, அத்தனை எனக்கு தந்துரு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, கைரை என்ன செய்றாங்க, அப்படி வட்டம் அடிச்சு கேட்கிறான் விடாம. கைர் என்பதற்கு மொழியில ஒரு அர்த்தம் என்ன, குர்ஆன் பயன்படுத்துது, சொத்து, பொருளாதாரம், நல்ல வாழ்க்கையும் குறிக்கும். இன்னொன்று என்ன, சொத்து இன்தரக்க கைரன், அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொத்துக்களை விட்டு சென்றால் என்றதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்தரக்க கைரன், கைரை விட்டு சென்றால், கைரை விட்டு சென்றால்னு வருது. அப்ப அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா கைருக்குள்ள எது, பொருளாதாரம் எல்லாம் அடங்கும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம யஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம், கைர் எல்லாவற்றையும் கேட்கிறேன், அவசரமாக வரக்கூடியதையும் கால தாமதத்தில் வரக்கூடியதையும், நான் அறிந்தவற்றையும் நான் அறியாதவற்றையும், அது எதாக இருந்தாலும் அந்த கைர் எனக்கு தந்துரு நீ, அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம், எல்லா தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அதில் அவசரமாக வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, கால தாமதமாக வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த தீங்கை நான் அறிந்திருந்தாலும் சரி, எனக்கு தெரியாத தீங்காக அது இருந்தாலும் சரி, எல்லா தீங்கை விட்டு நான் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஹைரையும் கேட்குறாங்க, அதை கேட்கறதுக்கு பல வார்த்தைகளை சொல்லி கேட்குறாங்க, எல்லா ஷர்ரை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க, அதுக்கு பல வார்த்தை என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்து கேட்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், இது மிக முக்கியமான வார்த்தை. யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் வார்த்தை பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் எல்லா நலவுகளையும் கேட்கிறேன், உனது அடியாரும் உனது நபியும் கேட்ட அந்த அத்தனை நலவுகளையும் நான் கேட்கிறேன். என்னதுவா? யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்கிறேன், உனது அடியாருமான உனது நபியுமான முஹம்மத் என்னென்ன துவாலாம் கேட்டாரோ அத்தனை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அந்த துவா எங்களுக்கு தெரியாது, அவர் என்னென்ன கயிறு கேட்டான்னு தெரியாது, அத்தனை சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், இப்படி கேளுங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சந்தர்ப்பம் இது. நாங்கள் எத்தனையோ துவாக்கள் பாடமாக்கல் என்ன வைங்க முயற்சி எடுக்கிறோன்னு வைங்கள, இந்த ஒன்றுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் என்ன செய்யுது, ஒரு பெரிய ஒரு துவா. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக. சில அறிவிப்புல முஹம்மதுன்னு வருது, வ நபியுக முஹம்மது. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நலவை கேட்கிறேன், அந்த நலவு உனது அடியாரும் நபியுமான முஹம்மத் கேட்ட துவா அத்தனையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், அத்தனை எனக்கு தந்துரு, அத்தனை எனக்கு என்ன செஞ்சிரு தந்துரு. வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஆத பிஹி அப்துக வ நபியுக். உனது நபி முஹம்மத், உனது அடியாரான முஹம்மத் என்னென்ன தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினாரோ அத்தனை தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அது அப்படியே என்ன செஞ்சிரு, பாதுகாப்பு தேடி எனக்கு தந்து பாதுகாப்பு எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்க சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுல இவ்வளவு நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? ஹைர், ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க, அவ்வளவுதான் அந்த துவா. எப்படி ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம். அதே போல ஷர்ர பாதுகாப்பு தேடக்குள்ள அதுதான். திருப்பி என்ன? வஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக முஹம்மத் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஆத நபியுக அப்துக வ நபியுக முஹம்மத். உனது நபி கேட்ட ஹைரை கேட்கிறேன், உனது நபி தேடிய பாதுகாப்பை நானும் கேட்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா எப்படி தெரியுமா இருக்குது? ஜாமியா. எங்களுக்கு வசனத்துல அல்லாஹ் சொல்ல இயலாது, நம்ம துவா கேட்டு கேட்டு போகல என்ன செய்யும், இதை கேளு அதை கேளு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், அப்போ விரிஞ்சுக்கிட்டே போகும். அந்த நேரத்தில் இந்த துவா கேட்டோம்னு வைங்களேன், எல்லா விஷயத்தையும் அடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வார்த்தையை பாருங்க, ரசூலுல்லாஹ் அதே துவால தொடர்ச்சி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். சொர்க்கத்தோடு அந்த சொர்க்கத்துக்கு எந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை நெருக்குமோ, எந்த செயல்கள் எல்லாம் என்னை நெருக்கி வைக்குமோ அத்தனையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். சொர்க்கத்தை கேட்கிறேன், அந்த சொர்க்கத்திற்கு எந்த வார்த்தைகள் எந்த செயலெல்லாம் நெருக்குமோ அந்த வார்த்தையை கேட்கிறேன். வ அஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல், எந்த வார்த்தை எந்த செயல்களை நான் செய்தால் நான் நரகத்துக்கு போவேனோ அத்தனை விட்டு என்ன செய்கிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஸ்அலுக அன் தஜஅல குல்ல கதாஇன் கதைதஹு லி கைரா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நீ என்ன தீர்ப்பு எனக்கு வழங்கினாலும் அத்தனையும் ஹைரான தீர்ப்பாக எனக்கு ஆக்கிவிடு. இந்த உலகத்தை எங்களுடைய ஒவ்வொரு செகண்டும் இறைவனுடைய தீர்ப்பு தான், எங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் இறைவனுடைய தீர்ப்பு தான். எந்த கதாவை நீ அளித்தாலும் அது ஒவ்வொன்றும் எனக்கு என்ன செய்யணும், ஹைராக இருக்க வேண்டும். இவ்வளவும் ரசூல் அங்கே கேட்ட ஹைரை மட்டும்தான். இவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வளைத்து என்ன செய்யறாங்க, ஹைரை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஒரு அழகான துவா எப்ப கேட்கிறாங்க? அத்தஹியாத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்கிறார்கள். இப்போ ஒரு அளவுக்கு துவா நம்மளுக்கு பாடம் இல்லாட்டியும் எத்தனை துவான்னு பாடம் இதா அவசரமா எண்ணிருங்க. இப்போ நம்ம சொன்னதுல எத்தனை துவான்னு சொல்லி ஒரு ஓர்டர் ஆவாங்க ஞாபகத்தில். முதலாவது 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ரி என்று சொல்லி 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுது. இரண்டாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅ்தமி வல் மக்ரப், கடன் சூழல் பாவத்துக்குரிய சூழலை விட்டு பாதுகாப்பு தேடுதல். மூன்றாவது யாருக்கு பாடம்? துவா இல்ல, எத்தனாவது, அதாவது என்ன அம்சம் என்றது. எப்படி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா அல்லாஹும்ம இன்னி, அதாவது ஓர்டர்ல இது ஆரம்ப 2 தான் ஓர்டர், மற்றதெல்லாம் ஓர்டர் என்ன செய்யலாம் மாறலாம், ஆனால் அது நான் சொன்ன ஓர்டரில் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி தலம் துனஃப்ஸி துல்மன் கதீரா என்று வரக்கூடிய துவா. 4வதாக நிறைய பேர் என்னை பார்க்குறாங்களே இல்லை விளங்கிட்டா. அடுத்தது என்ன? அம்மார் பின் யாசிர்லாம் ஒரு துவா. அந்த துவா என்ன? ஒரு அழகான துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்கன்னு சொல்கிறேன், ஒரு அழகான துவா. என்ன துவா? ஒரு முக்கியமான துவா. சரி, இப்போ கடைசியாக சொன்னது, அதுக்கு அடுத்த சொன்ன துவா என்ன? அதுக்கு அடுத்தது ஆயிஷாவா அல்லது வேறு துவாக்கள் இருக்குதா?
உறுதியாகிறீங்களா? அது என்ன துவான்னு சொல்லி ரைட். அதுக்கு முந்தி கேட்ட துவா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம யஸ்அலுக பி இல்மிக்கல் கைப் வ குத்ரத்திக அலல் ஹல்க் எதை கேட்டாங்க? வாழ்க்கையுடைய நலவு, இஹ்லாஸ், இந்த மாதிரி விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள், கேட்டார்கள். அதே போல என்ன மறைவான ஞானம், அடியார்கள் மீது கொண்ட சக்தி, அதை கொண்டு என்ன கேட்கிறேன்? என் வாழ்க்கை ஹைரா இருந்தா வாழச்சை, மரணம் ஹைரா இருந்தா மரணிக்க செய். அந்த துவா, அதாவது இந்த துவாவுக்கு முந்தின துவா.